சேலத்தில் போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அமைச்சர்கள் சி.வே. கணேசன், சிவசங்கர் ஆகியோர் பேரணியை துவக்கி வைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் பெண்ணாடம் லயன்ஸ் சங்கம் இணைந்து சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு முகாம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் வழங்கி கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியானது வெண்கரும்பூர் பேருந்து நிறுத்தம் வரை சென்று மீண்டும் பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது. இதில் ஏராளமான இருசக்கர வாகன ஓட்டிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் செல்வம், பேரூராட்சி செயல் அலுவலர் முத்து, லயன்ஸ் சங்க சாசன தலைவர் ஞானப்பிரகாசம், சங்க தலைவர் வசந்தராஜ், செயலாளர் சேவை திட்டம் அழகுவேலன், நிர்வாக செயலாளர் வினோத்குமார், பொருளாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதல்படியாக தமிழ்நாடு அதிக இருசக்கர வாகனம் இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதிக விபத்து ஆகிறது ஒரு இருசக்கர வாகனம் தான். ஆனால் அந்த விபத்தை குறைப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கூட்டங்களை நடந்து சொல்லி எனக்கு உத்தரவிட்டார்கள். போக்குவரத்துறை அமைச்சர் என்ற முறையில் இந்த சாலை பாதுகாப்புக்கும் பொறுப்பான வகையில் ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அதற்கான கூட்டங்களை நடத்தி நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம். எந்த இடத்திலே பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக அவர்கள் பயணிக்க வேண்டும், அதற்கு தான் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு பேரணி. அவர்கள் ஹெல்மெட் பயன்படுத்த வேண்டும். பெரும்பாலான விபத்துகள் நடைபெறுகிற போது கீழே விழுந்தவுடன் தலையில் அடிபட்டுதான் அந்த மரணம் என்பது உடனே நிகழ்கிறது. இந்த மரணம் உடனே நிகழாமல் இருப்பதற்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எடுக்காத நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்தார்கள். அந்த 48 மணி நேரம்